நான் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நடிச்சாலே படம் ஓடிடும், இந்த டைரக்டரோட படம் ஓடிடும், ஆர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும். ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ கிளவர் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ, அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மயிலாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும். ஆப்வியஸாக வந்து இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் வந்து அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம், மனிதனை நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும். ஏன்னா 80s வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்யராஜ் சார் படங்களோ இல்லை பாரதி ராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க, எங்கேஜ் ஆவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ, ருசி முக்கியம் தான் சாப்பாடில், ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுல்ல நிறையா. ஸோ அதனால் மயிலாடு அந்த மாதிரி படைப்பு கிடையாது. எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களாக அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு உணர்த்துகிற படமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். சசி சாருக்கு இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மயிலாடு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா, தேங்க்யூ ஸோ மச். வி ரியலி லுக் ஃபார்வர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இஸ் டூ மச் ஆன் அப்படின்னே சொல்லலாம். ஹோல்சமான ஒரு படம் வந்து மயிலாடாக இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வி கோனா அகைன் மீட் இன் தி ஸ்டேஜ். பட் நன்றி. தேங்க்யூ.